என்ன மாப்பிள்ள ஜடேஜா தூக்கி யாரால விட்டாங்க? சங்கடமா இருக்குடாடி. என்ன பண்றது, எனக்கும் கடுப்பாதான் இருக்கு. என்ன ஒரு நல்ல விஷயம், டோனி இன்னொரு வாட்டி ஒரு நிமிஷம். யாரா அது? ஏய் மாப்பிள்ள, நீ எப்படா வந்த? எங்க கேங்ல மொத்தம் 4 பேரு, அதுலவே ஒருத்தன் அப்படி பேர் சித்தாளு. ஹாய் ப்ரோ, நீங்க போயிட்டாரு நினைக்கிறீங்களா? எது ப்ரோ? ஜடேஜா அதெல்லாம் அபிஷியலா நியூஸ் போய் என்ன நீ பாட்டுக்கு அள்ளி போடாத மாப்பிள்ள. உங்க இருங்க ஒன்னு சொல்றேன். ஐபிஎல் வேர்ல்டு கப் இருக்குல்ல, ஐபிஎல் வேர்ல்டு கப்பா? ஐபிஎல் வேர்ல்டு கப்ன்றது வேற எங்க இருங்க, அதை சொல்றேன். எல்லா டீம் எல்லாம் நாட்டுல இருந்து விளாடுறாங்கல்ல, அது ஒரு வேற விஷயம் சொல்றேன். எதுல விட்டேன்? அந்த ஐபிஎல் வேர்ல்டு கப். அது உள்ள சேர்ந்து நடத்துற டிராமா. பொய்ய போடு. ஜடேஜாவும் தோனியும் போய் டாஸ் போட போவாங்க. மாப்பிள்ள முதல் தோனி கேப்டன் டாஸ் போட ருத்ராஜன் வருவாரு. மாப்பிள்ள கொஞ்ச நேரத்துக்கு அவன் சொல்றதுக்குலாம் ஆமா சாமி போடு, மத்ததை நான் அப்புறம் சொல்றேன். போகும்போது டக்குன்னு ஜடேஜா தோனி பக்கம் போயிட்டு கையை போட்டுட்டு டக்குன்னு டீசர்ட் கழி, நெய் நான் சிஎஸ்கே தான்டா அப்படின்னு. இது டிராமா ப்ரோ, யாருக்கும் தெரியாது. அடுத்து போய் நிறுத்த மாட்டான் போலியே. என்னடா அது? உங்களுக்கு எப்படி ப்ரோ தெரியும்? சேக் பாக்க இருக்குல்ல ப்ரோ? ஆமா, எனக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் சொன்னது. கட்டிட்டேன். இந்த மாப்பிள்ள ஒரு நிமிஷம், நான் அப்படியே கிளம்புறேன் ப்ரோ, போயிட்டுறேன். சரி மாப்பிள்ள, நீ போய் பாத்துட்டு என்ன. தோனின்ற ஆள் உண்மையே இல்லையடா, வேற ஆளாம்டா அவரு. இல்லாத போல சொல்லிக்கிருப்பியான் போல. உன் ஃப்ரெண்டு சித்தால் வராரா? எங்கடா? ஏய் மாப்பிள்ள, இன்னைக்கு வந்து என்னத்த போட போறேன் தெரியல. வணக்கம் ப்ரோ. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. நம்ம அடுத்த தலைவர் படத்துல யார் கேமியோன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? இவர் இருக்காரு, சொல்லவா ப்ரோ? நான் யார்ட்ட ப்ரோ சொல்ல போறேன், சொல்லுங்க ப்ரோ. பெரிய இந்த ரகசியம் சொல்ல போற, சொல்றா. எம்ஜே. எம்ஜேனா? மைக்கேல் ஜாக்சன் தான். மைக்கேல் ஜாக்சனா? ஏய் மைக்கேல் ஜாக்சனா சூப்பர்ல, வாப்ல மிரட்டி வரடா அப்படினா. மைக்கேல் ஜாக்சன் 2009 செத்து போயிட்டாரா? லிஸ்ட் கொடுத்துட்டேன். மைக்கேல் ஜாக்சன் செத்து போயிட்டாராம்டா. ராங் இன்ஃபர்மேஷன் வந்து எப்பயுமே பரப்பாதீங்க ப்ரோ. ராங்கா ப்ரோ? எடுத்து பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது தெரியாம இருக்கீங்க? அவரால் வந்து நார்மலா வந்து நடக்க முடியாது, நார்மலா எங்கேயும் போக முடியாதுன்றக்காக ஃபேஸை வந்து திரும்ப பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் நடிக்கிறாருன்னு உனக்கு யார் சொன்னது? விஎஃப்எக்ஸ் டீம் உள்ள இருக்காங்கல்ல, அவங்க சொன்னதுதான் இது. ப்ரோ அந்த விஎஃப்எக்ஸ் டீம் சொல்றீங்களா, அவர் ஃபோன் பண்ணி கொடுங்க, பேசி கேட்பேன் நான். இதுதான் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏய் இப்ப யாரு ப்ரோ? இல்ல ப்ரோ, உன் புத்தியை காட்டிட்ட பத்தியா? இந்த இன்ஃபர்மேஷன் தான் உனக்கு சொல்றதா இல்ல மாப்பிள்ள. மாப்பிள்ள உங்க ஏரியா சூப்பரா இருக்குடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி நல்ல ஆசை. என்ன மாப்பிள்ள பண்றது? இங்க இடம் கிடையாது மாப்பிள்ள, ஃபுல்லா கவர்மெண்ட் இடம் மாப்பிள்ள. உன் ஃப்ரெண்ட் ஏன்டா சிரிக்கிறியா? சொல்லலையா மாப்பிள்ள? என்னது? எல்லாம் நம்ம இடம் தான். ஆரம்பிச்சிட்டான்டா. இது உங்க இடமா? நம்ம காந்தி அவர் இருக்காருல்ல. காந்தினா உங்க தாத்தாவா ப்ரோ? 500 ரூபா தரல இருப்பார்ல ப்ரோ, சுதந்திர போராட்ட தியாகி காந்தி. காந்தி தாத்தாவா? அவங்களும் எங்க தாத்தாவும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்ட அந்த வந்து ஒரு பாண்டிங்காக இருக்க எல்லா சொத்தையுமே அப்படியே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. என்னடா ஒரு அளவுக்கு தான் மாப்பிள்ள, என்ன அப்படி பேசிக்கிருக்காரு? சரி, என்னதான் சொன்னா நம்ப மாட்டீங்க. நம்ம இங்க பாருங்க ஃபேஸ் எல்லாம் பார்த்து அப்படிதான் தெரியுது. போயிட்டுறேன் ப்ரோ. ஏய் மாப்பிள்ள போயிட்டுறேன். என்னடா சரியான ஊண்டி அள்ளி போட்டுக்கிறியா? நான் தான் சொன்னேன்டா, பெரிய சித்தாள்னு. அலங்கார பந்தல்